தீபன் ஆரம்பத்துல இருந்து உண்மையிலேயே வெண்பாவோட கடத்தலுக்கும், அதே மாதிரி தீபிகாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இருக்காது அப்படிங்கிற மாரி சொல்லி நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா உண்மையிலேயே இப்படிப்பட்ட சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி உண்மையிலேயே இப்போ தீபன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆரம்பத்திலேயே இந்த பிரச்சனை நடக்கும்போது வெண்பாவ காணோம் அப்படின்ன உடனே, வெண்பாவ கண்டிப்பா கடத்துனது தீபிகாவா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லி, மல்லியும் அதே மாரி விஜயும் யோசிச்சாங்க. அந்த ஒரு டைம்ல தீபன் கிட்ட கேட்கும்போதும் சரி, தீபன் இருந்துட்டு இந்த மாரி நானும் இததான் நெனச்சேன். அதே மாரி தீபிகா கிட்ட பேசும்போது, தீபிகாவோட குரல்ல இந்த மாரி எந்த ஒரு நடுக்கமும் தெரியல. அதே மாரி தீபிகா வெண்பா காணாம போயிட்டா, சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த வச்சு இப்போ தீபன் இருந்துகிட்டு, தீபிகா மேல எந்த ஒரு சிறிய சந்தேகமும் படாம இருந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ வேற வழி இல்ல. தீபிகா மேல சந்தேகப்பட்டு தான் ஆகணும். வெண்பாவோட கடத்தலுக்கும், இந்த தீபிகாவுக்கும் என்னவோ ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமோ அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு தான் இந்த ஒரு விஷயத்த செய்றாங்க. அதாவது தீபிகாவ இப்போ நம்ம தீபன் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பா இந்த விஷயத்த தீபிகா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே வெண்பாவோட விஷயத்துல சிக்கி தான் இந்த தீபிகா கொஞ்ச நாள் இந்த சஸ்பென்ஷன்ல இருந்தாங்க. அதுவும் இல்லாம இப்போ விஜயும், மல்லியும் மனசு வைக்கல அப்படின்னா, கண்டிப்பா இந்த தீபிகாவால மறுபடியும் அந்த வேலைக்கு, அதாவது இந்த போலீஸ் வேலைக்கு போறதுக்கு, அதாவது போயிருக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் லேட் ஆயிருந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்குள்ள நம்ம மல்லியோட கேஸ்லாம் முடிஞ்சு, இந்த தீபிகா கடைசியில வெத்து வெட்டா போய் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்பவே இந்த தீபிகா டியூட்டில ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, விஜயும், மல்லியும் தான் இங்க அவங்களுக்கு ஏத்த மாரி எல்லாமே நடந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்ப என்ன ஆச்சு அப்டின்னா, இப்போ மல்லி அதாவது வெண்பா காணாம போன ஒரு விஷயத்துல, எங்க தேடி பார்த்துமே மல்லி அது இங்க வெண்பா காணோம். அதே மாதிரி இந்த தீபிகா மேலலாம் தீபனுக்கு சந்தேகம் வரவே இல்ல. ஆனா மல்லி தான் இந்த விஷயத்த பத்தி எல்லாத்தையுமே டீட்டெயிலா எடுத்து சொல்றாங்க. ஏன் தீபிகா இத பண்ணியிருக்க கூடாது? என்னோட உள் மனசு சொல்லுது. தீபிகாவால தான் வெண்பா காணாம போயிருக்கா அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரீசன் என்ன? என்ன ஏது? அப்படிங்கிற எல்லாத்தையுமே மல்லி டீட்டெயிலா சொன்னாங்க. அந்த ஒரு டைம்ல தான் தீபனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாரி ஏற்கனவே நாங்க அந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டோம் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம நீங்க கூட வீட்ல ஐஷு கிட்ட உங்க வைஃப் இப்படி பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொன்னீங்கல்ல. ஆனா அதுக்கப்புறம் நாங்க அங்க இல்லாத ஒரு விஷயம். அதாவது நாங்க வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலேயே தீபிகாவோட மனசு மாறி இருக்கும். அதே மாரி ஐஷுவ ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், வெண்பாவ தோக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஏன் இத தீபிகா அதாவது உங்க எக்ஸ் ஒய்ஃப் செஞ்சிருக்க கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது இந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்க தான் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நான் சும்மா இருக்க மாட்டேன் தீபன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தீபனுக்கு கொஞ்சமா டவுட் வந்த உடனே இப்போ தீபிகாவ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது தீபிகா யார்கிட்டயோ தன்னந்தனியா பேசுறது, இன்னும் பல விஷயங்கள் நடக்குது. அதாவது வெண்பா தீபிகா தான் கடத்துனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த இவங்க எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாம தீபனுக்கு இந்த தீபிகாவோட உண்மையான சுயரூபம் தெரிய வரும்போது செம்ம ஷாக்கு. ஏன்னா குழந்தை விஷயத்துல தீபிகா இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. ஏதோ ஒரு டைம் தெரியாம தப்பு பண்ணிட்டா. அந்த தப்புக்கு தான் அவ தண்டனைய அனுபவிச்சுட்டு இருக்கா. அதுவும் இல்லாம அவளுக்கு சஸ்பென்ஷன் எல்லாம் கிடைச்சது அப்படிங்கிற மாரி சொல்லி தீபன் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ மறுபடியும் வெண்பாவோட கடத்தலுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறது தீபிகா தான். ஏன்னா அவளே அவ வாயாலேயே ஒத்துக்கிட்டா. அதுவும் இல்லாம தீபிகா இப்போ அவளோட சுயரூபத்த வெளிய கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, தீபனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. "தீபிகா நீ இவ்ளோ மோசமா நடந்துக்குவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல." அதே மாதிரி ஐஷுவும் இதுல உடந்தையா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா ஐஷுவுக்கும் இந்த விஷயம் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. வெண்பா எப்படி அங்க வராம தடுத்தது, அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு சில டீட்டெயில்லாம் இப்போ ஐஷுக்கும் தெரியும் அப்படின்னு உடனே உண்மையிலேயே இன்னும் தீபனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா ஐஷு ரொம்ப நல்ல பொண்ணா தான் தீபன் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எப்போ வெண்பா ஐஷுவ தப்பா பேசுனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சோ, அப்பவே ஐஷு மனசு மாறினது, இன்னும் வெண்பா மேல கோவப்பட்டது, இன்னும் அவங்க அம்மா தீபிகா மாதிரி ஆனது, இது எல்லாத்தையுமே நம்ம தீபன் நோட் பண்ண ஆரம்பிச்சாங்க.
அதே மாதிரி இப்ப கடைசியில வந்து இந்த விஷயத்த இப்படியே விட்டா, என் பொண்ணையும் வந்து உன்ன மாரி நீ ஆக்கிடுவ. கண்டிப்பா நான் இப்ப இத விட போறது கிடையாது. நான் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, பயங்கர கோவத்தோட வந்து தீபன் நின்னுகிட்டு இருக்காங்க. அதே ஒரு வேகத்திலே போயிட்டு, நேரா போய் இந்த தீபிகாவ பலார் பலார்ன்னு கன்னத்து மேலயே அறைய ஆரம்பிச்சுறாங்க. அதாவது வெண்பா காணாம போனதுக்கும், உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையா நீ சொல்லிடு தீபிகா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்குறாங்க. ஆரம்பத்துல இது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்ச இந்த தீபிகா, வேற வழியே இல்லாம எல்லா உண்மையுமே சொல்லித்தான் ஆகுறாங்க. அதுவும் இல்லாம இந்த மாரி வந்து ஐஷு ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாரி பண்ணேன். அதுவும் இல்லாம உங்க கஸ்டடி அதாவது நீயும் அ மல்லியும் வந்து வெண்பாவ கூட்டிட்டு போம்போது, நான் தான் ஆளுங்கள வச்சு கடத்தினேன். அதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஆனா வெண்பா இப்ப எங்ககிட்ட இல்ல. ஏன்னா எங்களோட கஸ்டடில இருந்து வெண்பா தப்பிச்சு போயிட்டா. அதுக்கப்புறம் அவ எங்க போனா? என்ன ஆனா? அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இப்போ நான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்ரெட் ஆபரேஷன் மூலியமா. வெண்பா கண்டிப்பா கிடைச்சிருவா அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு? நீ தானே. நீ இப்படி பண்ணாம அதாவது கடத்தாம இருந்திருந்தா அப்படின்னா, கண்டிப்பா வெண்பா இந்நேரத்துக்கு அவ வீட்ல மல்லி கூட ஜாலியா இருந்திருப்பாள்ல. ஆனா உன்னால தான் இப்போ வெண்பா காணாம போயிருக்கிறது. வெண்பாவுக்கு மட்டும் எதனா ஒண்ணு ஆச்சு அப்படின்னா, அது எல்லாமே முழுக்க முழுக்க அதாவது நீன்னு சொல்லிட்டு வந்து தான் சேரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. தீபிகாவுக்கு இன்னும் அள்ளு விட்டுட்டு இருக்கு. அதுவும் இல்லாம வெண்பாவுக்கு தன்னால தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு அ அவங்களுக்கு விஜய்க்கும், மல்லிக்கும் தெரிஞ்சா இன்னும் செம்ம கோவப்படுவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.